அன்பு நேயர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஓசோவின் விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து நேற்றைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். தொடர்ந்து உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். அதற்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் இங்கே சொல்லிக்கொண்டு நேற்றைய தொடர்ச்சியை பார்க்கலாமா? நேற்று விழிப்புணர்வு புத்தகத்தில் இருந்து புரிந்து கொள்ளல் தலைப்பில் இருந்து பார்த்து கொண்டிருந்தோம் அல்லவா? அதனுடைய தொடர்ச்சியை தற்பொழுது பார்க்கலாம். நீங்கள் சுற்றுமுற்றும் பார்த்தால் இங்கு இந்த பூமியில் மனிதன் ஒருவன் மட்டும்தான் அதிக தூக்கத்தில் உள்ள விலங்கினம் போல் தெரிகிறான் என்பதை அறிந்து ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு விபச்சார விடுதியின் தட்டுமுட்டு சாமான்களை ஏலம் விட்டபோது அதில் ஏலம் விடப்பட்ட ஒரு கிளியை ஒரு பெண் ஏலத்தில் எடுத்தாள். அதை தனது வீட்டிற்கு கொண்டு வந்து ஒரு கூட்டினுள் அடைத்து அந்த கூட்டிற்கு துணியால் திரையிட்டு 2 வாரங்கள் வைத்திருந்தாள். ஏனெனில் அந்த கிளியானது விபச்சார விடுதியின் அந்த அசிங்கமான வார்த்தைகளை மறக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தாள். 2 வாரம் கழித்து அதன் மீதுள்ள துணியை விலக்கியவுடன் அந்த கிளி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு, ஐயா, புது வீடு, புது எஜமானி என்றது. அப்போது அந்த பெண்ணின் மகள்கள் உள்ளே வந்தபோது அந்த கிளி, ஐயா, புதிய பெண்கள் என்று கத்தியது. அன்று இரவு அந்த பெண்ணின் கணவர் வீட்டிற்கு வந்தபோது அந்த கிளி, ஐயா ஐயா, அதே பழைய வாடிக்கையாளர் என்றது. மனிதன் ஒரு விதமான வீழ்ந்த நிலையில் இருக்கிறான். உண்மையில் கிறிஸ்துவ கதையான ஆதாமின் வீழ்ச்சியும் அவனது வெளியேற்றமும் பற்றிய கதையின் உண்மையான அர்த்தம் அதுதான். ஆதாமும் ஈவாளும் ஏன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்? அவர்கள் அறிவு கனியை சாப்பிட்டதால் தான் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் மனம் என்பதை பெற்றவர்களாக ஆகிவிட்டபடியால் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களின் தன் உணர்வு இழந்து விட்டார்கள். நீங்களும் உங்கள் மனமாக ஆகிவிட்டால் நீங்கள் உங்களது தன் உணர்வு இழந்து விடுவீர்கள். மனம் என்றால் தூக்கம் என்று அர்த்தம். மனம் என்றால் கூச்சல் என்று அர்த்தம். மனம் என்றால் இயந்திரத்தனம் என்று அர்த்தம். நீங்கள் மனமாக ஆகிவிட்டால் நீங்கள் உங்களது தன் உணர்வு இழந்து விடுவீர்கள். ஆகையினால்தான் நாம் செய்ய வேண்டிய முழு வேலை என்னவென்றால், நீங்கள் மீண்டும் அந்த தன் உணர்வு பெற்றுவிட்டு உங்கள் மனதை இழப்பதுதான் ஆகும். நீங்கள் இதுவரை அறிவு என்று சேர்த்து வைத்துள்ள அந்த எல்லா முறைகளையும் தூக்கி எறிய வேண்டும். அந்த அறிவுதான் உங்களை தூங்க செய்கிறது. ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அறிவு ஜீவியாக இருக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் அதிக தூக்கத்தில் இருப்பான். அதுதான் என்னுடைய அனுமானமும் கூட. கிராமங்களில் உள்ள கள்ளம் கவடமற்ற கிராமத்து ஜனங்கள் இந்த பல்கலைக்கழகங்களில் உள்ள பேராசிரியரை விடவும் ஆலயங்களில் உள்ள பண்டிதர்களை விடவும் அதிக விழிப்புணர்வும் உசார்த்தனமும் கொண்டவர்களாக இருக்கின்றனர். பண்டிதர்கள் அனைவரும் இந்த கிளிகளை போன்றவர்களை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பல்கலைக்கழகங்களில் உள்ள கலை அறிவியலாளரும் கூட முழுவதும் தலையில் மாட்டுச்சாணத்தை தான் வைத்திருக்கிறார்கள். அவர்களின் மண்டைக்குள் முழுவதும் அர்த்தமற்ற சப்தங்கள் தான் உள்ளது. அவர்கள் வெறுமனே மனம் என்பதாகத்தான் உள்ளனரே ஒழிய அவர்களிடம் தன் உணர்வு என்பது இல்லை. பல்கலைக்கழகங்களில் டீன்களாகவும் துணைவேந்தர்களாகவும் வேந்தர்களாகவும் பணியாற்றுபவர்களை விடவும் இயற்கையோடு இணைந்து காரியமாற்றுகின்ற விவசாயிகள், தோட்டக்காரர்கள், மரம் வெட்டுபவர்கள், தச்சு வேலை செய்பவர்கள், வண்ணம் அடிப்பவர்கள் ஆகியவர்கள் அதிக உஷாராகவும் அதிக விழிப்புடனும் இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் இயற்கையோடு இணைந்து வேலை செய்யும் போது இயற்கையானது விழிப்புடன் இருக்கிறது. மரங்களும் கூட உசார்த்தனத்துடன் இருக்கின்றன. அவைகளின் உசார்த்தனம் நிச்சயமாக வித்தியாசமானது. ஆனால் அவைகள் விழிப்புடன் இருக்கின்றன. இப்போது அவைகளின் விழிப்பு நிலை குறித்து விஞ்ஞானபூர்வமான நிரூபணங்கள் உள்ளது. ஒரு மரம் வெட்டி தனது கையில் கோடாலியுடன் மரத்தை வெட்ட வேண்டும் என்ற வெளிப்படையான உள்ளத்துடன் வரும்போது அவன் வருவதை பார்க்கின்ற எல்லா மரங்களும் நடுங்க ஆரம்பிக்கின்றன. அதற்கான விஞ்ஞானபூர்வமான நிரூபணங்கள் இப்போது உள்ளது. இதை பற்றி பேசும்போது நான் கவிதையாக சொல்லவில்லை, நான் அறிவியல் ரீதியாக பேசுகிறேன். ஒரு மரமானது சந்தோஷம் அல்லது துக்கத்தில் உள்ளதா, அல்லது பயத்துடன் அல்லது பயம் இல்லாமல் உள்ளதா, சோகமாக உள்ளதா, ஆனந்தமாக உள்ளதா என்பதை அளப்பதற்குரிய கருவிகள் இப்போது உள்ளது. எனவே மரம் வெட்டுபவன் வரும்போது அவனை பார்த்து எல்லா மரங்களும் நடுங்குகின்றன. அவைகளின் மரணம் நெருங்கி வருவதை அவைகள் அறிந்து கொள்கின்றன. ஆனால் அந்த மரம் வெட்டி இன்னமும் மரங்களை வெட்ட ஆரம்பிக்கவில்லை. அவன் வெறுமனே கோடாலியுடன் வருவதை பார்த்தே அவைகள் நடுங்குகின்றன. இதில் இன்னொரு விஷயமும் உள்ளது. அது இன்னமும் அதிசயமானது. அந்த மரம் வெட்டி வெளிப்படையாக மரங்களை வெட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் வெறுமனே அந்த மரங்களை கடந்து சென்றால் அப்போது எந்த ஒரு மரமும் பயப்படுவது இல்லை. அதே மரம் வெட்டிதான், அதே கோடாலிதான். எனவே மரத்தை வெட்ட வேண்டும் என்கின்ற அவனது மன எண்ணம்தான் அந்த மரங்களை பாதிக்கிறது.
எனவே இதற்கு அந்த மரங்கள் அவனது நோக்கத்தை புரிந்து கொள்கின்றன என்றுதான் அர்த்தம். இதற்கு அவனது அந்த மன அதிர்வுகள் அந்த மரங்களால் மாற்றம் செய்யப்பட்டு கண்டுகொள்ளப்படுகின்றன என்றுதான் அர்த்தம். மேலும் இன்னும் ஒரு சிறப்பான உண்மையும் விஞ்ஞானபூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது என்னவென்றால், நீங்கள் ஒரு காட்டிற்குள் போய் ஒரு மிருகத்தை கொன்றால் அந்த காட்டில் உள்ள விலங்கினம் மட்டுமல்ல, அங்குள்ள மரங்களும் கூட அதிர்ச்சி அடைகின்றன என்பதுதான் அது. நீங்கள் ஒரு மானை கொன்றால் அதனை சுற்றியுள்ள எல்லா மான்களும் அந்த கொலையின் அதிர்வை உணர்கின்றன, மிகவும் துக்கமடைகின்றன. அவைகளுக்குள் மிகப்பெரிய நடுக்கம் எழுகிறது. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் திடீரென்று அவைகள் பயப்படுகின்றன. அந்த மான் கொல்லப்பட்டதை அவைகள் பார்க்காமல் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் கூட எப்படியோ கண்ணுக்கு புலப்படாத வகையில் அவைகள் பாதிக்கப்படுகின்றன. மேலும் அங்கே பாதிக்கப்படுவது மான்கள் மட்டுமல்ல, மரங்களும் தான். அங்குள்ள கிளைகள் பாதிக்கப்படுகின்றன, அங்குள்ள புலிகள் பாதிக்கப்படுகின்றன, கழுகுகள் பாதிக்கப்படுகின்றன, அங்குள்ள புல்லின் இதழ்கள் கூட பாதிக்கப்படுகின்றன. ஏதோ கொலை ஒன்று நடந்துவிட்டது, அழிவு நிகழ்ந்து விட்டது, மரணம் நிகழ்ந்து விட்டது என்று எண்ணி அங்கே சுற்றி இருப்பவையெல்லாம் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தான் தூக்கத்தில் இருப்பது போல் தெரிகிறது.